மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. ஏய் கட் அவுத்துட்டு வண்டியில ஏத்துக்க. ஏய் இன்னும் 6 மணி நேரம் தான். அவ கண்டெய்னருக்குள்ள போயிடுவா. அதுக்கப்புறம் மயக்கம் தெரிஞ்சு என்ன ஆட்டம் போட்டாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. புரியுதா? இந்தா செலவு வச்சுங்க. சரி நான் வரேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க. ஏய் கான்ஸ்டபிள் புடிங்க அவனை. சார் இறங்க. ஏய் எதுக்கு வெளியங்கடா. விடுங்க சார். வெளிய வா. சார் விடுங்க சார். சார் மல்லி எங்கடா வச்சிருக்க? சார் மல்லிகை கடை வச்சிருக்கீங்க? மல்லிகை கடை வச்சிருக்கீங்க? சொல்றா. ஏய் சார் டிக்கில பாருங்க சார். இருக்குடா. மல்லி என்னம்மா இப்படி கிடக்குற? மல்லி பாத்துமா வெளிய வா. குடு பாத்துமா. வா மெதுவா வா. பாத்து கையை கொடு. மயக்க மருந்து எவிடோஸ் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட டயர்டே இல்லாம எழுந்திருக்கிறா. மல்லி உனக்கு ஒன்றும் ஆகலையே? அவங்க ஒன்றும் உன்னை காயப்படுத்தல? இல்லன்னு காயப்படுத்தல. சரி நல்ல வேளை. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தி கொடுத்துருக்காரு. மேடம் வழக்கமா மயக்க மருந்து கொடுத்து தான் கடத்துவாங்க. உங்களுக்கு எதுவும் மயக்க மருந்து கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். ஆனா நான் சுவாசிக்கல, மூச்சு அடக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க மேடம். இல்லனா 8-10 மணி நேரம் எந்திரிச்சிருக்கவே முடியாது. டேய் உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? அம்மா வயித்துல பிறக்கல? பொண்டாட்டி மகனை யாரும் இல்லையா உனக்கு? பொண்ணுங்களை கடத்தி வேலை பாக்குறியே, நீ எல்லாம் மனுஷனா? பொண்ணுங்க எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் ஆகி இன்னும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீ அப்பாவி பொண்ணுங்களை கடத்திட்டு இருக்க. உன்னெல்லாம் தூக்கி கடல்ல போடணும். அப்பதான் நம்ம நாடு சுத்தமாகும். இன்ஸ்பெக்டர் சார், இவன மாதிரி பொறுக்கியெல்லாம் எப்படி விட்டு வச்சிருக்கீங்க? மல்லி கொஞ்சம் சமயோஜிதமா இருந்தனால தப்பிச்சிட்டா. மத்த பொண்ணுங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? பாவம் எத்தனை குடும்பம் தவிக்கும்ல. சார் இவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க சார். சார் நாங்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம். அதையும் மீறி அப்பப்ப வெளியே வந்துடுறானுங்க. இந்த முறை மொத்த நெட்வொர்க்கையும் பிடிச்சிருவோம் சார். நாம தானே கையும் வாயும் கட்டி போட்டு வச்சிருந்தோம். எப்படி போலீஸ் இங்க வர வச்சேன்னு பாக்குறியா? நீங்க 3 பேர் இருந்தீங்க. உங்களை அடிச்சு தப்பிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதான் உள்ள வந்து ஒருத்தனை அடிச்சு மயக்கமாக்கிட்டு அவன் மொபைல் எடுத்து லொகேஷனை ஷேர் பண்ண. இன்ஸ்பெக்டர் சார், இவனை இழுத்துட்டு போங்க. மேடம் நீங்களும் வாங்க மேடம், ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிடலாம். நீங்க போங்க சார். நீங்க கூட்டிட்டு போங்க சார், நான் வரேன். ஏய் வாடா. ஏய் சார் 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 வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். ஓடாங்கற. மல்லி என்ன வேலைமா? சொல்றேன் வாங்க. சரி வா போலாம். வா. இங்க எதுக்காக கூட்டி வந்திருக்கீங்க மேடம்? உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்கே தெரியும். மல்லி நாங்க உள்ள வந்து செக் பண்ணோமே. செக் பண்ணும்போது அங்க யாருமே இல்லையே. ஆமா மல்லி, நானும் இந்த இடத்துக்கு வந்து நல்லாவே தேடி பார்த்தேன். யாருமே இல்லையே.
இவ்ளோ பெரிய கிரிமினல் வேலை பாக்குறவன் அவன் கடத்திட்டு வர பொண்ணுங்களை எல்லாரும் பாக்குற மாதிரியா வச்சிருப்பான்? அவ்ளோ ஈஸியாலாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல தானே வச்சிருப்பான். எனக்கு இன்னும் சில இடம்லாம் தெரியும். உள்ள வாங்க, நான் காட்டுறேன். சரி வா போலாம். வாங்க போய் பார்க்கலாம். போலீஸ் வராங்க. என்ன போலீஸ் வந்திருக்காங்க? இன்ஸ்பெக்டர், இங்க இப்படி ஒரு இடம் இருக்கா? பயப்படாதீங்க, உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். ரொம்ப நன்றிமா. ஆமா, நீங்க எல்லாம் எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? ரொம்ப நாளா இருக்கும் சார். வருஷம்லாம் தெரியாது. 10-12 வருஷம் இருக்கும் சார். எதுக்காக நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்ல? இங்கேயும் போலீஸ் ஆபீசர்லாம் வருவாங்க சார். அந்த மாரியோட உட்காந்து குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு போவாங்க. எங்களுக்கும் அவங்கள பார்த்தா பயமா தான் சார் இருக்கும். தப்பிச்சு போய் போலீஸ்ல புகார் பண்ணா மறுபடியும் போலீஸ்காரங்களே திரும்ப கொண்டாந்து விட்டுட்டாங்க. சார், ஒரு கிரிமினலோட போலீஸ் ஆபீசரே சேர்ந்து உட்கார்ந்து தண்ணி அடிச்சா எப்படி சார் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண தோணும்? போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கிரிமினல் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் சார். சில பேர் அப்படிதான் இருக்காங்க. அதனால எங்க மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வருது. என்ன பண்றது? அவங்கள முதல்ல களை எடுக்கணும். அம்மா, நீங்க எல்லாரும் இங்க இருந்து போகலாம். உங்களுக்கு விடுதலை. கிடைக்க போகுது. நாங்க எங்கேயா போவோம்? ரொம்ப நாளா இங்கேயே இருந்துட்டோமா? எங்க சொந்த பந்தம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். அம்மா, இங்க அரசாங்கத்தோட மறுவாழ்வு மையம் இருக்கு. அங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் உங்க சொந்த பந்தங்க கிட்ட சேர்த்தரலாம். சரியா? கவலைப்படாதீங்க. அம்மாடி, நீ தப்பிச்சதும் இல்லாம திரும்ப வந்து எங்களையும் காப்பாத்தணும்னு நினைச்சேம்மா. உன் மனசு யாருக்கும் வராதுமா. நீ நல்லா இருக்கணுமா. நீ மகராசியா இருப்பம்மா. என்ன நீங்களாம் காப்பாத்துனீங்க, பதிலுக்கு நான் உங்களை காப்பாத்தணும்ல. அதுதானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் எனக்கு எங்க ஊர் சொல்லி கொடுத்திருக்கு. சரி, எல்லாரும் வாங்க, கிளம்புங்க. வாங்கம்மா, கிளம்புங்க. வாங்க வாங்க. எடுத்துட்டு வாங்க. போன்றல்ல. காட்டு கரெக்டா இருக்கா? இது ஓகே. நிஷா, நம்ம கல்யாணத்துக்கு எப்படி போக போறோம்? தனித்தனி கார்ல போக போறோமா? இல்லம்மா, 2-3 கார் வருதுல. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டெம்போ வேன்ல போயிடலாம்னு அப்பா தான் சொன்னாரு. ஆமாமா, அப்பதான் அப்படியே பிக்னிக் போன ஃபீல்ல ஜாலியா இருக்கும்ல. நிஷா, புரோகிதர் கேட்ட பொருள் எல்லாம் வந்துருச்சா? அக்கா, மத்தியானமே வந்துருச்சு. ஓகே. எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டல்ல? இல்லம்மா, வந்த கையோட அப்படியே ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். என்ன நிஷா, நீ ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிருந்தா அந்த நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி இப்பவே எடுத்து வச்சிடணும்ல. சரி வா, நானும் வரேன். கொஞ்சம் ஆறட்டும். எப்படி வச்சுக்கோன்னு. என்ன ரேணுகா, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. ஆமா விஜய், எப்படா காலையில விடியும் நம்ம கோவில்ல இருப்போன்னு இருக்க. என் கழுத்துல தாலி ஏறுற அந்த சந்தோஷமான நிமிஷத்துக்காக மனசு அப்படியே ஏங்குது. டாடா, மல்லிமா எப்போ வருவாங்க டாடா? மல்லிமா கல்யாணத்துக்கு வருவாங்களா மாட்டாங்களா? மல்லி பத்தி நாம என்ன நினைக்கிறோம்னு ரேணுகாவுக்கு தெரியக்கூடாது. இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. வெண்பா, மல்லியம்மா அவங்க அண்ணன் வீட்டுல இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு வர்றதுல யாருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அவங்க வராங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீயும் அதே யோசிச்சுக்கிட்டு இருக்காம எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியா கல்யாண வேலையை பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.